இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா 2018 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட பொது தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினே ஆதிச்சநல்லூர் பற்றி கேட்டிருக்காங்க. காலம் சரிங்களா, அதாவது அங்கே கிடைச்ச முதுமக்கள் தாள்கள் எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. கிமு 300 முதல் கிபி 300 வரை. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருத்தமான எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 16க்கு அப்புறம் 18 19 கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் எப்படி இருக்குன்னா இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பொருத்தமானதுன்னு கேட்டிருக்காங்க. 2018 தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் கவிப்பு அப்துல் ரஹ்மான் வருது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புதிய படவெழுத்துக்கள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது புதிய படவெழுத்துக்கள் வந்ததுக்கு முக்கிய காரணமே இந்த பிரான்சிஸ் செகண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசனை போற்றுவது யாருன்னா தந்தை பெரியார் தான். பாரதிதாசன் இவரை போட்டிருப்பாங்க சரியா. அடுத்து பாரதிதாசன் யாருடைய சாயலை வசனிக்கவது எழுதினா வாழ்த்து விட்டுமன் அவரோட சாயலில் தான் எழுதியிருப்பாங்க. சரி, பாரதிதாசன் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா நாமக்கல் கவிஞர்களின் படைப்புகள் இருக்குல்ல அதை அப்படியே சொல்லியிருப்பாங்க. இசைனா 3 இசைங்கிறது 3 கொடுத்துருக்காங்க. இசை நாவல்கள் 3, புதினங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 5, கவிதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தா 10, மொழிபெயர்ப்பு 4 மணி கற்றுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு எந்த நாட்டின் அணுதொலைக்காத சுரங்கப்பட்டியில் திருக்குறள் உள்ளதுன்னா ரஷ்யாவில் இருக்குது. மறைமலையடிகள் எழுதிய நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல் சாகுந்தலம் தான். இது ரொம்ப முக்கியமானது. மறைமலைகளோடது ஆராய்ச்சி நூல் நாடகம் பற்றி நூல். அடுத்த உழவர் ஏற்படிக்கும் சிறுகோளை அவரது செங்கோலை நடத்தும் கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னது யாருன்னா கம்பர் தான் சொல்லியிருக்காங்க. உழவர்களை பற்றி ரிலேட்டடாக இது கம்பராமாயணம் வரும், கம்பர் ரிலேட்டடாக வரும். நெக்ஸ்ட்டு சூழியல் வெஞ்சல் பாராட்டிய தமிழர் யாருன்னா ஊவேசா. இந்த கொஸ்டினை நீங்கள் ஊவேசா மாதிரி எடுத்துக்கலாம், வெளிநாட்டு அறிஞர்கள்னாலும் எடுத்துக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கலாம். தாமே பாடுபட்டு முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம்ம இளைஞர்களிடையே வர வேண்டும்ன்றவர் யாருன்னா பெரியார் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, பெரியார் தான் சொல்லியிருப்பாங்க. குமரகுருபரோட நீதி நெறி விளக்கம் என்னும் நூலோடைய எத்தனை பாடல்களுக்கு பரதிமார் கலைஞரோட எழுதியிருக்காருன்னா 51. அப்புறம் 51 பாடல்களுக்கு பரதிமார் கலைஞர் உரை எழுதியிருக்காரு. நீதி நெறி விளக்கம்ங்கிற நூல் எழுதினவர் குமரகுருபர். உரை எழுதினவர் தான் இவர் சரிங்களா. தமிழகத்தில் இன்று காணப்படும் குறைவரி குதிர்களில் பழமையானது அப்படின்னா பிள்ளையார் பற்றி. இது பாண்டியர்களோடது. தன் இனத்தை மொழியையும் பாடாத கவிதை வேறு இல்லாத மரம் கூடில்லாத பறவைன்னு சொல்லுறது ரசல் கம்சதை. இது வெளிநாட்டு அறிஞர்கள் ரிலேட்டடாக சரிங்களா. அப்புறம் மொழிங்கிற டாப்பிக்லேயும் இந்த கொஸ்டின் கேட்கலாம். நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொன்னவர் மகாவித்வா மீனாட்சி சுந்தரனார். சரி, மகாவித்வா மீனாட்சி சுந்தரனார் கொஸ்டின் இது அடிக்கடி இந்த கொஸ்டினில் கேட்குறாங்க. அளவில் சனம் செலவழியா வழிக்கரையில் ஆருடையர் உளமனைய தன்னளித்தாய் உருவேனில் பரிவகற்றி பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். சரிங்களா, இந்த பாடல் வரி ரிலேட்டடாக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது சரிங்களா. அடுத்து அரிசிங்கிறது உரைசாங்கிறது கிரேக்க மொழி சொல்லிலிருந்து வரும். திருக்குன்னா அரிசி தானே உரைச்சிக்கிட்டே போவாங்க அப்படின்னு அவர்கள் வச்சுக்கோங்க. கிரேக்கம். பெருஞர் அண்ணாவிற்கு விளப்பமான இலக்கியம் அப்படின்னா கலிங்கத்து பரணி தான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. எல்லாருக்குமே தெரியும். தோற்ற மன்னன் மீது பாடியிருப்பாங்க. எல்லாத்துலேயுமே வெற்றி பெற்ற மன்னன் அதில் சிறப்பாக பேசுவாங்க. ஆனால் கலிங்கத்து பரணி மட்டும் தோற்ற மன்னனை அதில் சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்படம் இந்த வெள்ளித்தட்டு அப்படின்னு சொன்னவர் டாக்டர் ப்ரவுன். இது வெளிநாட்டு அறிஞர் தான். ஏன்னா இந்த 2018 அதிகமாக வெளிநாட்டு அறிஞர்களை பற்றி தான் கேட்டிருப்பாங்க, பாடல் வரியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் மன்னிப்புங்கிறது எம்மொழி சொல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, ஊருக்கு மொழி சொல். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் தப்பு பண்ணுறது குரூப்பரை பொறுத்தவரைக்கும் 100க்கு 100 அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் வச்சுருப்பான். அதை எப்படி வைப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான சொல் கொஞ்சம் டஃப்பாக வச்சுருப்பாங்க. அடுத்து என்னென்னா திருப்பனந்தாளிலும் காசியிலும் தன் பெயரில் மடம் நிறுவியவர் தான் குமரகுருபரோட அடுத்த 2வது கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு தலைவரை படிச்சுக்கிட்டாலே அடுத்தடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். பார்த்தீங்களா, ஒருத்தரை பற்றி 2 கொஸ்டின் அடுத்தடுத்து வந்துருக்கு. மயிலேறும் பெருமாள்கிட்ட கல்வி கேட்டவங்க யாருன்னா சுவாமிநாத தேசிகர். இது நீங்கள் யார்கிட்ட கல்வி கேட்டாங்கன்னு பார்த்துக்கணும். இன்னொன்று மொழி ரிலேட்டடாக கேட்பாங்க. யார்கிட்ட மொழி கற்றுக்கிட்டாங்க, வடமொழி யார்கிட்ட, தமிழ் மொழி யார்கிட்ட. அடுத்த ஒரு பாடல் வரியை கொடுத்துருக்காங்க. திருமூலரோட திருமந்திர பாடத்தில் என் தந்திரம் 3ஆம் தந்திரத்திலேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. உடம்பார் அழியும் உயிரார் அழிவர் திரும்படமே ஞானம் சேரம மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமந்திரத்தோட 3ஆம் தந்திர பாடலை கேட்டிருக்காங்க. இதில் எந்த தந்திரம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கவியல் திருக்குறளில் எந்த பாடல் இருந்தாலும் பொருள் பாடல தான் இருக்கும். அரசியல் அங்கவியல் ஒழுங்கு. அடுத்து ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு இளமையை மேம்படுத்து. இக்குறளில் ஏமாப்புங்கிறது பாதுகாப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சொல்லும் பொருளும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த கொஸ்டின் சரிங்களா. திருக்குறள் ரிலேட்டடாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், சொல்லும் பொருளும் ரிலேட்டடாகவும் எடுத்துக்கலாம்.
அறவுரைக்கோவை அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சி, அதாவது அறவுரைக்கோவை அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட வேறு பெயர்கள் அப்படிங்கிற டாப்பிக்லையும் இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். விக்டோரியா மகாராணி முதல்ல கண் விழிச்சு படித்த நூல் வந்து திருக்குறள் தான். நீங்கள் இது திருக்குறள் ரிலேட்டடாகவும் எடுத்துக்கலாம், வெளிநாட்டு அறிஞர்கள் ரிலேட்டடாகவும் எடுத்துக்கலாம். குடிமக்கள் வரலாறு ஆதுகாப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூலில்? சிலப்பதிகாரம் தான். சரிங்களா? சிலப்பதிகாரம் தான் குடிமக்கள் வரலாறு ஆதிகாப்பியமாக இருக்கும். இது அடிக்கடி கேட்குறாங்க, அதனால் படித்து வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் ரிலேட்டட் ஆசிரியர் கண்டென்ட் உள்ள எல்லாம் தெரிஞ்சுக்கணும். 8 தொகையில் வந்து நாடக பாங்கில் அமைஞ்ச நூல் என்னன்னா கலித்தொகை தான். இது வந்து எல்லா எக்ஸாம்லையும் கேட்காங்க, எலிஜிபிளாக இருக்கட்டும் எதில் இருந்தாலும் கேட்காங்க. நீங்கள் வந்து நாடகவியல் ரிலேட்டடாக எடுத்துக்கலாம், நாடகம் ரிலேட்டடாக உள்ள சங்க இலக்கியம் ரிலேட்டடாக எடுத்துக்கலாம். 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் 2 நூல்னா கணினி வேலை, ஏழாதி கணினி வேலை. அடுத்து என்கார் சிலம்பம் மணியுடைய அறியை இவ்வடிகளில் இது மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெளிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. மாணிக்கம், மணின்னா மாணிக்கம். இது வந்து அதே சிலப்பதிகாரத்தில் உள்ளதுதான். இங்கேயும் சிலப்பதிகாரம் தான், இங்கேயும் சிலப்பதிகாரம் தான். அடுத்தடுத்து ஒரு டாபிக் முடிச்சாலே 2 கொஸ்டின் உண்டு. அடுத்து கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழின் என்ற வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருவாசகம். திருவாசகத்தில் இருந்து தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. பாடல் வரிகள் அதிகமாக கேட்டிருக்காங்க இந்த வருஷம். அடுத்து தமிழ் வடமொழி அல்லது மற்றொரு மொழியிலும் குமரகுருபர் புலமை இன்னைக்கு வராதுன்னா என்னென்ன? இந்துஸ்தான். குமரகுருபரை மட்டுமே இது 3வது கொஸ்டின். சரிங்களா? பொன்னும் துகிர முத்துமணியை தொடர்ந்து துகிர் என்பது வந்து பவளம். நவரத்னா ரிலேட்டடாக வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. துகிர்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தீம்பலி எந்திரம் பந்தல் வறுத்த இவற்றில் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா தீம்பலி எந்திரம்னா கரும்பு புளிகிற எந்திரம் வந்து இருந்ததுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரும்பு சக்கரை புளிகிறாங்களா, அந்த 10 ரூபா கொடுத்தா கரும்பு ஜூஸ் குடிக்கலாம், 18 கொடுத்து. உத்தம சோழ பல்லவன் என்னும் பட்டம் பெற்றவர் வந்து ஜெயிக்கலார். உத்தம சோழ பல்லவன். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புல்லூர் பொன்பெண் தீர்த்தோணி படிகளில் இடம்பெற்றுள்ள பறவையின் வந்து புல் அப்படிங்கிறது பறவையை குறிக்கும். அதில் என்ன பறவைனா புறாவளம். அடுத்து பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேரார். இது வந்து நீங்கள் அணி ரிலேட்டடாக எடுத்துக்கலாம், திருக்குறளில் உள்ளது. ஆனால் இது வந்து அணி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஏகதேச உலகம். முட்டையிட்டது சேவலாப்பட்டையாங்கிறது வினாவலு, வலு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இது வினாவலுன்னா வினாவலு. பொருளாதார சொல்லை கண்டறிய முத்துப்பாவளம் மாணிக்கம் ரிலேட்டடாக 2 கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ இதில் வந்து இல்லாதது எதுங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிழிஞ்சல் தான் வராது. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கண்டென்ட் நிறையா போட்டிருக்கேன், போய் பாருங்கள். கவர்மெண்ட் பிடிஎஃப்ல உள்ளது போட்டிருக்கேன். கொஸ்டினில் இடையில வந்து எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, கண்டென்ட் புக்கில் உள்ளதை எடுத்து நடத்தும் போது அதுலேயும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.